வைஷ்ணவி மாடிப்படிகளில் இருந்து மெதுவாக ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து கீழே இறங்கி வந்த அந்த அழகான நொடி வீட்டின் பிரதான வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அத்தனை மனிதர்களின் கூர்மையான பார்வைகளும் ஒரே நேரத்தில் அவள் மீதே வந்து குவிந்தது. ஆனால் வைஷ்ணவி மட்டும் அங்கே நின்றிருந்த யாருடைய முகத்தையும் நேருக்கு நேராக பார்க்க துணியாமல் தன் பட்டுச்சேலை முந்தானையை இறுக்கமாக பற்றியபடி தலையை குனிந்தபடியே வெட்கத்தோடு நடந்து வந்தாள். அவளது வளையல்கள் கைகளில் மெல்ல ஓசை எழுப்ப தாளமிட்டன. வாமா வைஷு, இங்க வந்து என் பக்கத்துல வந்து உட்காரு என்று மீனாட்சி முகம் நிறைய பூரிப்போடும் தாய்மை பாசத்தோடும் அவளை அழைத்து தன் அருகே அமர வைத்தார். அவளுக்கு நேர் எதிரே கம்பீரமான உருவத்தோடு அமர்ந்திருந்தான் வெற்றி செல்வன். இதுவரை அவன் வைஷ்ணவியை எத்தனையோ முறை எத்தனையோ சூழ்நிலைகளில் நேருக்கு நேராக பார்த்திருக்கிறான். வீரனூர் ஊர் திருவிழாவில், கோவில் பிரகாரத்தின் சன்னதி வாசலில், விசேஷங்களில், ஊர் பஞ்சாயத்து கூட்டங்களில். ஆனால் இன்று ஏனோ வெற்றி செல்வனின் அந்த ஆழமான கூர்மையான பார்வை முற்றிலும் வேறொரு புதுவிதமான கனிவோடு அவள் மீது படிந்திருந்தது. இவள்தான் நாளை என் வாழ்க்கைக்குள் மனைவியாக வந்து என் வீட்டையும் என் வாழ்க்கையையும் அலங்கரிக்கப் போறவளா? அந்த ஒற்றை சிலிர்ப்பான எண்ணம் அவனது நெஞ்சுக்குள் உதித்த அடுத்த நொடி அவன் மனசுக்குள் இதுவரை அறியாத புதுவிதமான சுகமான காதல் உணர்வும் பந்தமும் உருவெடுத்தது. அதே நேரத்தில் வைஷ்ணவிக்கும் நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத படபடப்பும் இதமான நடுக்கமும் ஏற்பட்டது. அவள் தன் தலையை லேசாக நிமிர்த்தி பார்க்கும் ஒவ்வொரு முறையும் வெற்றி செல்வனின் பார்வைகள் தன் மீதே விழுவதை கச்சிதமாக கவனித்தாள். அவனது பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் நொடியில் தன் முகத்தை சிவக்கவிட்டு வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அண்ணனும் தன்னுடைய வருங்கால அண்ணியுமாக மாறப்போகும் இருவரின் அந்த அழகான வெட்கத்தையும் திருட்டு பார்வை மோதலையும் தூரத்திலிருந்து கவனித்த அன்பு செல்வன் தன் வாயை பொத்திக்கொண்டு அமைதியான குறும்போடு சிரித்து கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக வெற்றியின் தோளை தொட்டு, அண்ணே என்று மெதுவாக கூப்பிட, என்னடா அன்பு? அண்ணே, கொஞ்சம் இயல்பா சாதாரணமா நிமிந்து உட்காருங்களேன். ஏண்டா அன்பு, நான் இப்போ என்ன பண்ணேன்னு அப்படி சொல்ற? இல்லைண்ணே, நீங்க அண்ணிய பார்க்குற பார்வையை வச்சே இப்பவே அவங்களுக்கு உங்களோட கல்யாணம் முடிஞ்சு போயிட்ட மாதிரி இருக்குதண்ணே என்று அன்பு குறும்பாக கிசுகிசுத்தான். அதை கேட்ட கவிதாவும், ஆமான் பண்ணா, கரெக்டா சொன்ன என்று சொல்லி சிரிக்க, வெற்றி செல்வன் தன் புருவங்களை சுருக்கி அவர்களை பயங்கரமாக முறைத்து பார்த்தான். அன்பு தன் சிரிப்பை அடக்க முடியாமல் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அதற்குள் வரவேற்பறையில் இருந்த ஊர் பெரியவர்களில் ஒருவர் தன் தொண்டையை சரி செய்து கொண்டு பேச்சை தொடங்கினார். சரி ராகவன், இப்போ வெற்றிச்செல்வன் குடும்பத்துக்கும் சரி, உங்க குடும்பத்துக்கும் சரி, ரெண்டு வீட்டு குடும்பங்களுக்கும் இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் வந்துடுச்சு என்றதும் ராகவன் முகம் நிறைய நிம்மதியோடு தலையசைத்தார். ஆமாங்க பெரியவரே, எங்களுக்கு முழு சம்மதம். அப்போ இனி தாமதிக்காம மேற்கொண்டு பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ற வேலையை பத்தி பேசலாமேப்பா என்றார். கண்டிப்பாங்க. நீங்க பெரியவங்க என்ன சொல்றீங்களோ அந்த வழிப்படியே நாம சிறப்பா செஞ்சிடலாம் என்றார் ராகவன். அந்த நேரத்தில் வெற்றியின் தாய் லட்சுமி முகம் நிறைய மலர்ச்சியோடு பேச்சை ஆரம்பித்தார். ராகவன் அண்ணா, உங்க பொண்ணு வைஷ்ணவி எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளா வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவளை நான் சின்ன வயசுல இருந்தே என் கண் முன்னாடி பார்த்து வளர்ந்த தங்கமான குணம் படைச்ச பொண்ணு என்று மனதார பாராட்டினார். அதனை கேட்ட மீனாட்சியின் தாயுள்ளம் பூரிப்பில் திளைத்தது. லட்சுமி அண்ணி, நாம வெற்றி தம்பி மாதிரி ஒரு கம்பீரமான நேர்மையான பையனுக்கு எங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க என்று நெகிழ்ச்சியோட சொன்னார் மீனாட்சி. அந்த ஒரு நிமிடத்தில் வெற்றிச்செல்வன் குடும்பமும் வைஷ்ணவி குடும்பமும் இதுவரை இருந்த சொந்த பந்தத்தையும் தாண்டி ஒரே குடும்பமாக ஒற்றை பந்தமாக மாறிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வீட்டிற்கு வெளியே தெருவின் மறுபுறம் இருந்த அரச மரத்து நிழலில் அமைதியாக நின்றிருந்தான் கார்த்திக். வீட்டின் உள்ளே வரவேற்பறையில் என்னென்ன பேச்சுக்கள் நடக்கிறது என்பது அவனுக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் ஊர் பெரியவர்களும் ராகவனும் வெற்றிச்செல்வன் குடும்பத்தாரும் ஒன்றாக கூடி பேசுகிறார்கள் என்றால் அங்கே ஒரு மங்களகரமான நல்ல விஷயம்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் அவனுக்கு அப்பட்டமாக தெளிவானது. அவனது முகத்தில் ஒரு விதமான சோகமும் விரக்தியும் கவிழ்ந்திருந்தது. ஏனென்றால் தான் உயிருக்கு உயிராக நேசித்த தன் கல்லூரி தோழி வைஷ்ணவி இனி அதிகாரப்பூர்வமாக வேறு ஒரு ஆளான வெற்றி செல்வனின் வாழ்க்கை துணையாக மாறப்போகிறாள் என்ற நிஜமான உண்மை அவனுக்கு முழுமையாக புரிந்துவிட்டது.
ஆனால் தன் சுயநல காதலை விடவும் வைஷ்ணவியின் சந்தோஷமே முக்கியம் என நினைத்த கார்த்திக் அவளது இந்த முடிவை மனதார மதித்தான். தன் கண்களை மூடி, வைஷு, என் காதல் தோத்து போயிருக்கலாம்டா. ஆனா நீ உன் வாழ்க்கையில இந்த வெற்றி செல்வனோட எப்பவுமே மகாராணி மாதிரி சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும்டா வைஷு என்று தன் மனதிற்குள் உடைந்த இதயத்தோடு நினைத்து கொண்டான். அந்த நேரத்தில் வீட்டின் உள்ளிருந்து வெளியே வந்தான் செழியன். தெருவின் மறுபக்கத்தில் அரச மரத்து நிழலில் தனியாக நின்றிருந்த கார்த்திக்கை கண்டதும் அவன் அருகே வந்தவன், டே கார்த்திக், என்னடா இங்க தனியா வந்து வீதி வாசல்ல நிக்கிற என்று விசாரிக்க, கார்த்திக் தன் சோகத்தை அவசரமாக மறைத்து கொண்டு இயல்பான புன்னகையை வரவழைத்து, சும்மாதான் செழியண்ணா, வீட்டில் பெரியவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே, அதான் வெளியில வந்து சில்லுன்னு காத்து வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தேன் என்றான். செழியன் அவனை ஆழமாக பார்த்து, சரிடா கார்த்திக், வீட்ல நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க, உள்ள வாயேன் போகலாம். இல்லண்ணா, நீங்க எல்லாரும் பேசி முடிங்க, நான் அப்புறமா மெதுவா வரேன் என்று சொல்லி சிரித்தான். செழியனும் தன் தலையை அசைத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் சென்றான். கார்த்திக் அதே இடத்தில் சில வினாடிகள் அமைதியாக நின்றவன் பிறகு தன் கனமான மனதோடு ஏரிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான். அவனது நெஞ்சில் நிராகரிப்பின் வலி ஆழமாக இருந்தாலும் வைஷ்ணவி மீது எந்த ஒரு கோபமும் அவனுக்கு கொஞ்சமும் இல்லை. ஒரு தூய்மையான நட்பின் வருத்தம் மட்டுமே எஞ்சியிருந்தது. மீண்டும் ராகவன் வீட்டிற்குள் பெரியவர்களின் பேச்சுக்கள் அடுத்து நடக்கவிருக்கும் நிச்சயதார்த்த தேதிக்கு பிரதானமாக திரும்பின. ஏன்பா ராகவன், வர 15 நாள்லயே ஒரு நல்ல சுப முகூர்த்த நாள் இருக்குதுப்பா. அன்னைக்கே கல்யாண தேதியே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே நாம முறைப்படி ஊரை கூட்டி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் என்று பெரியவர் ஒருவர் சொன்னார். அங்கிருந்த லட்சுமி, மீனாட்சி, ராகவன், செழியன் என அனைவருக்கும் அது மிகவும் பொருத்தமான நாளாகவே தோன்றியது. அப்போது இதுவரை அமைதியாக பெரியவர்களின் பேச்சை கொண்டிருந்த வெற்றி செல்வன் முதல் முறையாக பேசத் தொடங்கினான். பெரியவங்களே, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாங்களா என்றதும் அங்கிருந்த அத்தனை பெரியவர்களும் குடும்பத்தாரும் அவனையே பார்த்தார்கள். சொல்லுப்பா வெற்றி செல்வன், என்ன விஷயம்? வெற்றி நிமிர்ந்து அமர்ந்து மிகவும் நிதானமாகவும் ஆணித்தரமாகவும் சொன்னான். கல்யாணத்தை எப்போ வைக்கணும், நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கணும்னு பெரியவங்களான நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா முடிவு பண்ணுங்க. ஆனா இந்த கல்யாணத்துல வைஷ்ணவிக்கு எந்த ஒரு சிறிய கட்டாயமோ இல்ல மன அழுத்தமோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழு மனசோட சம்மதமா இருக்கணும். அதுதான் எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று ஆணித்தரமாக சொன்னான் வெற்றி செல்வன். அவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவி தன்னையும் அறியாமல் தன் தலையை நிமிர்த்தி வெற்றி செல்வனை உற்று பார்த்தாள். அவனது முகத்தில் எந்த ஒரு போலியான ஆடம்பரமும் இல்லை. எந்த ஒரு சுயநலமான போலித்தனமும் இல்லை. தன் வாழ்க்கை துணையின் மனநலனையும் விருப்பத்தையும் மதித்து பேசும் ஒரு உண்மையான ஆணின் நேர்மை மட்டுமே அங்கே சுடரொளியாய் ஒளிர்ந்தது. அந்த ஒற்றை கணத்தில் வைஷ்ணவியின் இதயத்தில் இதுவரை குடிக்கொண்டிருந்த அத்தனை தயக்கங்களும் குழப்பங்களும் பனியாக உருகி போயின. இவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தங்கமான நேர்மையான மனுஷன்தான் போல என்று அவளது ஆழமான மனதிற்குள் வெற்றி செல்வனை பற்றிய ஒரு மாபெரும் உன்னதமான காதல் ஒளி பிரகாசமாக வீசியது. சில நிமிடங்களில் பேச்சுக்கள் முடிவடைந்து வெற்றி செல்வன் குடும்பத்தாரும் பெரியவர்களும் கிளம்புவதற்கு தயாரானார்கள். ராகவன் குடும்பத்தினர் அனைவரும் வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்பி வைக்க, அப்பொழுது எதிர்பாராத விதமாக வாசற்படியின் ஓரத்தில் வெற்றி செல்வனும் வைஷ்ணவியும் மிக அருகில் நேருக்கு நேராக நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சில வினாடிகள் இருவருமே எந்த ஒரு வார்த்தையையும் பேசாமல் மாலையின் நிழல் வெளிச்சத்தில் அமைதியாக நின்றிருந்தார்கள். காற்றில் அவளது தலையில் இருந்த முல்லைப்பூவின் நறுமணம் வீசியது. பிறகு வெற்றி செல்வன் தன் மீசையை வருடியபடி மிகவும் மெதுவான குரலில் சொன்னான், தேங்க்ஸுங்க. வைஷ்ணவி அகலமான கண்களால் அவனை ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் பார்த்து, தேங்க்ஸா? எதுக்குங்க திடீர்னு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? வெற்றி செல்வன் தன் உதடுகளில் ஒரு அழகிய புன்னகை வரவழைத்து, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு தான். அவன் சொன்ன அந்த பதிலை கேட்ட அடுத்த வினாடியில் வைஷ்ணவியின் கன்னங்கள் ரோஜா பூவை போல சிவந்து போயின. தன் வெட்கத்தை மறைக்க முயன்று, ஐயோ, நான் ஒன்றும் உங்களுக்காக மட்டும் சம்மதம் சொல்லலைங்க என்று அவசரமாக சொல்லிவிட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வெற்றியும் லேசாக சிரித்துவிட்டு, அதான் எனக்கு நல்லாவே தெரியுமேங்க, ஆனா இருந்தாலும் தேங்க்ஸ்ங்க என்று மீண்டும் தன் கம்பீரமான குரலில் சொன்னான்.
அவன் தெருவில் இறங்கி நடந்து சென்ற பிறகும் கூட வைஷ்ணவி அதே வாசற்படியில் நின்று அவன் சென்ற பாதையையே பார்த்தபடி சிலை போல நின்றிருந்தாள். அவன் அங்கிருந்து சென்ற பிறகும் கூட அவன் சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகள் அவளது நெஞ்சிற்குள் ஓயாமல் கானமாக ஒலித்து கொண்டே இருந்தன. ஆனா இருந்தாலும் தேங்க்ஸுங்க. அந்த பொன்னிற மாலை பொழுதில் இரண்டு வீட்டு குடும்பங்களும் எல்லையற்ற சந்தோஷத்தில் மிதந்தன. அதே நேரத்தில் வெற்றிச்செல்வனின் கம்பீரமான இதயத்திலும் வைஷ்ணவியின் மென்மையான இதயத்திலும் ஒரு புதிய அழகான ஆயுட்கால காதல் பந்தத்தின் முதல் விதை மிகவும் பிரகாசமாக முளைக்கத் தொடங்கியிருந்தது. அந்த அமைதியான மாலை நேரத்து விடியலில் ராகவனின் வீட்டிலிருந்து தனது வீட்டிற்கு திரும்பி வந்த பிறகும் கூட வெற்றி செல்வனால் தனது எந்த ஒரு வழக்கமான அன்றாட வேலைகளிலும் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியவில்லை. அவனது மனம் அவனது கட்டுப்பாட்டையும் மீறி எங்கோ தொலைவில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. வழக்கமாக வீரனூர் கிராமத்து பஞ்சாயத்து விவகாரம், வயல்வெளிகள், பாசன வேலைகள், அரிசி மில்லின் வரவு செலவு கணக்கு, உழவு தொழில் என்று எதை கையில் எடுத்தாலும் சரி, அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அத்தனை பொறுப்புகளையும் மிக துல்லியமாக முடித்து வைக்கும் மாபெரும் ஆளுமை கொண்ட மனிதன் அவன். ஆனால் இன்று அவன் என்னதான் செய்ய முயன்றாலும் அவனது ஆழமான சிந்தனைக்குள்ளும் நினைவலைக்குள்ளும் மீண்டும் மீண்டும் வந்து போனது வைஷ்ணவியின் அந்த அழகான முகம் மட்டுமே. வீட்டின் மாடியில் உள்ள தனது சொந்த அலுவலக அறைக்குள் அமர்ந்து மேஜை மீது விரிக்கப்பட்டிருந்த தடுமையான மில்லின் கணக்கு புத்தகத்தை தீவிரமாக புரட்டி கொண்டிருந்தான். முதல் பக்கத்தில் இருந்த எண்களை படித்தான். இரண்டாவது பக்கத்தை மெதுவாக திருப்பினான். மூன்றாவது பக்கத்தை விரல்களால் திறந்தான். சிறிது நேரம் கழித்து தலையை நிமிர்த்திய போதுதான் அவனுக்கு உரைத்தது, கடந்த அரை மணி நேரமாக மூன்று பக்கங்களையே அடுத்தடுத்து திருப்பியிருக்கிறானே தவிர அதில் என்ன கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பது அவனது மூளைக்குள் 1% கூட பதியவே இல்லை என்பதுதான். தன் மீது உள்ள சுய எரிச்சலோடும் தவிப்போடும் அந்த கணக்கு புத்தகத்தை டப்பென மூடி மேஜை மீது வைத்தவன் தன் முறுக்கு மீசையை வருடியபடியே, என்னடா வெற்றி இது, உனக்கு என்னடா ஆச்சு இன்னைக்கு என்று தனக்குத்தானே வியப்போடு முணுமுணுத்துக் கொண்டான். அவனது வாழ்நாளில் இதுவரை எந்த ஒரு பெண்ணை பற்றியும் அவன் இந்த அளவுக்கு தன் வேலைகளை மறைந்து யோசித்தது கிடையாது. வீரனூர் கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள 40 கிராமங்களிலும் எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள். பெரிய நகரங்களில் சென்று லட்சக்கணக்கில் படுத்துவிட்டு வந்த வசதியான பெண்கள், பார்ப்பவர் கண்களை பறிக்கும் அளவுக்கு பேரழகான பெண்கள், ஏக்கர் கணக்கில் நிலபுலன்களும் பணமும் வைத்திருக்கும் பெரிய காரை வீட்டு பெண்கள் என எத்தனையோ வரன்கள் அவனை தேடி வந்த போதிலும் யாருடைய நினைவும் இதுவரை வெற்றி செல்வனின் இதய கோட்டைக்குள் ஒரு நொடி கூட நுழைந்ததில்லை. அவனது வாழ்க்கையில் முதல் இடம் அவனது உழைப்புக்கும் விவசாயத்திற்கும் மட்டுமே இருந்தது. அவனது குடும்பம் இரண்டாவது இடத்திலும் இந்த வீரனூர் கிராமத்து மக்கள் மூன்றாவது இடத்திலும் இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவனது சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாமே வரிசையில் நின்றன. ஆனால் இன்று அந்த பல வருட கட்டுப்பாடான வரிசையே முற்றிலும் தலைகீழாக மாறிப்போனது போல அவனுக்குள் ஒரு விசித்திரமான புயல் வீசியது. எங்கே திரும்பி பார்த்தாலும் அந்த அலுவலக அறையின் சுவர்களிலும் ஜன்னல் ஓரங்களிலும் மஞ்சள் தாவணியில் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்ற வைஷ்ணவியின் அழகிய முகமும் அவளது சுட்டித்தனமான கண்களுமே அவனது மனக்கண்ணில் வட்டமிட்டு கொண்டிருந்தன. ஐயோ, நான் ஒன்றும் உங்களுக்காக மட்டும் சம்மதம் சொல்லலைங்க என்று அவள் தன் கன்னங்கள் சிவக்க வெட்கத்தோடு அவனிடம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை வெற்றி செல்வனின் காதுகளில் ஒரு இனிமையான சங்கீத பாடலாக திரும்ப திரும்ப எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. வெற்றியோ தன் உதடுகளில் அரும்பிய அழகிய புன்னகையை யாராலும் பார்க்க முடியாதவாறு தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான். அடடே, வாயால பேசும்போது மட்டும் இல்ல உங்களுக்காக சம்மதம் சொல்லலன்னு வீரமா பேசுறா. ஆனா அவளோட சிவந்த முகமும் வெக்கத்துல துடிச்ச கண்ணும் வேற ஒரு பெரிய காதல் கதைய அப்பட்டமா சொல்லுச்சே என்று நினைத்து மகிழ்ந்தான். ஆனால் அடுத்த கணமே அவனது மனசாட்சி அவனை நோக்கி ஆழமான கேள்விகளை எழுப்பி எச்சரிக்க தொடங்கியது. வெற்றிச்செல்வன், அவசரப்பட்டு ரொம்ப சந்தோஷத்துல மிதந்து கற்பனை உலகத்துல வாழாதடா. இன்னும் உங்க ரெண்டு பேருக்கும் முறைப்படி திருமணம் முடிவாகல. அவ எங்க பெரியவங்க முன்னாடி அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தா மட்டுமே அவளுக்கு உன் மேல முழு மனசார காதலும் விருப்பமும் இருக்குதுன்னு அர்த்தமாகிடுமா? உண்மையிலேயே வைஷ்ணவியோட இதயத்துல உன்னை பத்தி என்ன நினப்பு ஓடிட்டு இருக்குதுன்னு உனக்கு துல்லியமா தெரியுமாடா என்ற அந்த கூர்மையான கேள்விகள் வெற்றி செல்வனின் மனதை ஒரே நொடியில் ஆழ்ந்த சிந்தனையிலும் அமைதியிலும் ஆழ்த்தின. உண்மைதானே,
இன்று அவள் வீட்டில் ஊர் பெரியவர்களும் தாய் தந்தையரும் அவளை கேட்டபோது வைஷ்ணவி எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக சம்மதம் சொன்னாள் என்பது நிஜம்தான். ஆனால் அந்த மௌனம் மட்டுமே ஒரு முழுமையான காதலுக்கு போதுமானதாகி விடுமா? அவள் உண்மையிலேயே தன்னை மனதார விரும்பித்தான் இந்த திருமணத்து பந்தத்தை ஏற்றுக்கொண்டாளா? அல்லது தன் பாசமுள்ள அப்பா அம்மா உடன் பிறந்த செழியன் ஆகியோர் மீது வைத்திருக்கும் அளவற்ற குடும்ப நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் எடுக்கும் முடிவை மறுக்க முடியாமல் சம்மதம் சொன்னாளா? அல்லது குடும்ப பெரியவர்கள் தனக்காக ஒரு நல்ல முடிவைத்தான் எடுப்பார்கள், அதை மீறக்கூடாது என்ற கடமை உணர்ச்சியினால் இந்த வரனை ஒப்புக்கொண்டாளா? இதில் எது அவளது உண்மையான மனதின் எண்ணம்? வெற்றி செல்வனுக்கு அது தெளிவாக தெரியவில்லை. அந்த ஒரு விஷயம்தான் அவனது மனதை இப்பொழுது அதிகபட்சமாக போட்டு உலுக்கி யோசிக்க வைத்து கொண்டிருந்தது. தன் நெஞ்சில் கை வைத்து பெரியவங்க முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை மட்டும் எனக்கு போதாது. அந்த பொண்ணு வைஷ்ணவியோட வாயாலேயே நான் நேர்ல கேட்கணும். இந்த கல்யாணத்துல அவளுக்கு என் மேல உண்மையிலேயே விருப்பமும் காதலும் இருக்குதா இல்லையான்னு நான் அவகிட்டயே பேசி தெரிஞ்சுக்கணும் என்று உறுதியாக நினைத்து கொண்டான். அந்த எண்ணம் அவனது மனதிற்குள் உதித்த அடுத்த வினாடியே அவன் தன் நாற்காலியிலிருந்து எழுந்து மெதுவான எட்டுக்களை எடுத்து வைத்து தன் அறையின் அகலமான ஜன்னல் அருகே சென்று நின்றான். வெளியே வானத்தில் அந்தி மாலையின் இருள் மெல்ல மெல்ல கிராமத்து பரப்பில் படர்ந்து பரவிக்கொண்டிருந்தது. தென்னந்தோப்புகளின் வழியே சில்லென்ற குளிர்ந்த காற்று சலசலவென வீச, ஆனால் அவனது நெஞ்சிற்குள் மட்டும் ஒரு விவரிக்க முடியாத பரவசமும் படபடப்பும் அனலாக கொதித்து கொண்டிருந்தது. தன் மீசையை வருடியபடி லேசாக சிரித்து கொண்டவன், அடடா வெற்றி செல்வன், உனக்கு உண்மையிலேயே என்னதாண்டா ஆச்சு? ஒரு பொண்ணு அவளோட மனசுக்குள்ள நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு இவ்வளோ பெரிய ஆசையும் ஆர்வமும் எப்போ இருந்துடா வந்துச்சு என்று தன் மனதின் மாற்றத்தை நினைத்து வியந்தான். அப்பொழுது கீழே வீட்டின் முற்றத்தில் இருந்த தம்பி அன்பு செல்வனின் கலகலப்பான குரல் உரக்க கேட்டது. வெற்றியனா, எங்க இருக்கீங்க என்று அழைக்க, வெற்றி செல்வன் தன் எண்ணங்களை சரி செய்து கொண்டு மாடிப்படியில் மெதுவாக கீழே இறங்கி வந்தான். என்னடா அன்பு, எதுக்கு இப்படி கத்தி ஊற கூட்டுற என்று கேட்க, அன்பு செல்வன் தன் அண்ணனின் முகத்தையே மேலும் கீழும் உற்று பார்த்து தன் முகத்தில் குறும்பு சிரிப்பை வரவழைத்து சொன்னான். என்னன்னு தெரியல அண்ணே, ஆனா இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய உலக கோப்பையை ஜெயிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஜொலிக்குது என்ன என்றதும் வெற்றி செல்வன் தன் புருவங்களை சுருக்கி, டே அன்பு, தேவையில்லாம பேசாம போய் வேலையை பாருடா என்று அவனை போலியாக முறைத்து பார்த்தான். அன்பு செல்வன் தன் கைகளை கட்டிக்கொண்டு, அடப்பாவமே, இது வரைக்கும் இந்த ஊர்ல எந்த பொண்ணோட பேரை நம்ம அண்ணன் கிட்ட சொன்னாலும் சரி முகத்தை திருப்பிக்கிட்டு வயலுக்கு ஓடின மனுஷன்டா இவரு. ஆனா இப்போ பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு நம்ம அண்ணனோட கல் நெஞ்சுக்குள்ள வந்து மகாராணி மாதிரி குறியேறிட்டாங்க போல இருக்கே என்று வம்பிழுத்தான். வெற்றி தன் உதடுகளில் வெடித்த புன்னகையை மறைக்க முடியாமல் வேகமாக தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அவனது அந்த வெட்க புன்னகையே தம்பி அன்பு செல்வனின் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு முழுமையான மௌன பதிலாக அமைந்துவிட்டது. அன்பு உரக்கச் சிரித்து, சரி சரி அண்ணே, நான் உங்களை எதுவும் கேட்டு மாட்டி விடல. நீங்க உங்க ஆசை கனவுலேயே மிதங்க என்று சொல்லிக்கொண்டே சிரித்தபடி முற்றத்தை விட்டு வெளியே ஓடினான். அன்பு அங்கிருந்து ஓடிய பிறகும் கூட வெற்றி செல்வன் அதே இடத்தில் அமைதியாக நின்றிருந்தான். அன்பு விளையாட்டுத்தனமாக கிண்டலெடுத்துச் சென்ற வார்த்தைகளில் 100க்கு 100 நிஜமான உண்மை ஒளிந்திருந்தது என்பதை வெற்றி செல்வனால் மறுக்கவே முடியவில்லை. வைஷ்ணவி மிகவும் மெதுவாக ஆழமாக அவனது கம்பீரமான இதய கோட்டைக்குள் வந்து அழுத்தமாக தன் காதலை பதிக்க தொடங்கியிருந்தாள். அதே நேரத்தில் ராகவனின் வீட்டில் இரவு நேரத்து அமைதியில் மேல்மாடியில் உள்ள தனது அறைக்குள் தனியாக அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. அவளது கையில் கல்லூரி பாடப்புத்தகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருந்த ஒரு வரி பாகத்தை கூட அவளது கண்கள் வாசிக்கவே இல்லை. அவளது ஆழமான மனதிற்குள்ளும் அவளது இதய கூட்டுக்குள்ளும் மீண்டும் மீண்டும் வந்து போனது ஒரே ஒரு உருவம், வெற்றி செல்வன் மட்டுமே. குறிப்பாக இன்று காலை வீட்டின் வரவேற்பறையில் அத்தனை ஊர் பெரியவர்களும் குடும்பத்தாரும் கூடியிருந்த அந்த சபையில் வெற்றி செல்வன் எழுந்து நின்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அவளது நினைவில் வந்து மோதியது. கல்யாணத்தை எப்போ வைக்கணும்னு பெரியவங்க நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா இந்த கல்யாணத்துல வைஷ்ணவிக்கு எந்த ஒரு கட்டாயமும் இருக்கக்கூடாது. அவளுக்கு மனதார சம்மதம் இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் சொன்ன அந்த வார்த்தை வெறும் சாதாரண வார்த்தை அல்ல.
தன் வாழ்க்கை துணையாக வரப்போகும் ஒரு பெண்ணின் சுயமரியாதையும் அவளது சுதந்திரமான விருப்பத்தையும் முழுமையாக மதித்து பேசிய ஒரு உண்மையான உன்னதமான ஆணின் வார்த்தை. அந்த நினைவுகள் அவளது நெஞ்சை தொட்ட அடுத்த நிமிடமே வைஷ்ணவியின் பவள உதடுகளில் அவளுக்கே தெரியாமல் தானாகவே ஒரு அழகான வெட்கமான புன்னகை மலர்ந்தது. அவளது கன்னங்கள் ரோஜா பூக்கள் போல சிவந்து போயின. அந்த இரவு நேரத்தில் வானத்தின் கீழ் விரிந்திருந்த அந்த வீரனூர் கிராமத்தின் இரண்டு வெவ்வேறு வீடுகளில் அழகான தூய்மையான மனங்களும் ஒரே மனிதரை பற்றி, தங்களின் எதிர்கால வாழ்க்கையை பற்றி மட்டுமே ஆழமாக யோசித்து உருகிக் கொண்டிருந்தன. ஆனால் அவர்கள் இருவருக்குமே இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அவர்கள் இருவரின் இதயங்களுக்குள்ளும் இப்பொழுது முளைத்திருப்பது ஏதோ குடும்பங்கள் பார்த்து செய்து வைக்கும் ஒரு சாதாரண திருமண உறவு மட்டுமல்ல. அவர்களது வாழ்நாளின் மிக உன்னதமான, யாராலும் அசைக்க முடியாத உண்மையான காதலின் முதல் அத்தியாயம் என்பது. அந்த மாலை பொழுதில் முறைப்படி பெண் பார்த்து சென்ற அந்த மங்களகரமான நாளிலிருந்து வெற்றி செல்வனின் அன்றாட வாழ்க்கை வழக்கம் போல தன் இயல்பான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவனது மனம் மட்டும் எப்பொழுதும் போல கொஞ்சம் வழக்கமான பாதையில் இல்லை. அதிகாலை வேளையிலே கண் விழித்து தன் வயல்வெளிகளுக்கு சென்று வேலைகளை கவனித்தாலும், தெருவில் எதிர்ப்படும் ஊர் மக்களோடு பேசினாலும், அரிசி மில்லில் அமர்ந்து வரவு செலவு கணக்குகளை பார்த்தாலும், ஏனோ வைஷ்ணவியின் அந்த அழகான நினைவுகளும் அவளது வெட்க புன்னகையும் அவனது இதயத்தை விட்டு ஒரு நொடி கூட விலகவே இல்லை. தன் மீசையை வருடியபடியே, இது என்னடா வெற்றி உனக்கு வந்த சோதனை? ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சதுக்கேவா இப்படி ஒரு காரியத்திலையும் மனலைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்க என்று தனக்குத்தானே சொல்லி மெதுவாக சிரித்துக் கொள்வான். ஆனால் அடுத்த கணமே அவனது நினைவுகள் மீண்டும் மின்னல் போல அவனது மனக்கண்ணில் வந்து ஆழமாக நின்றுவிடும். அதைவிடவும் ஒரு சிந்தனை குழப்பம் அவனது மனசாட்சியை உள்ளுக்குள் போட்டு பயங்கரமாக அரித்து கொண்டே இருந்தது. தன் குடும்பத்தார் தன் மீது வைத்திருக்கும் குடும்ப நம்பிக்கையை மீற முடியாமல் குடும்ப கௌரவத்திற்காக தலையாட்டி சொன்ன சம்மதமா என்ற அந்த ஒரு கேள்விதான் அவனது நெஞ்சை ஆழமாக குடைந்து கொண்டிருந்தது. அதை அவன் அவளது வாயாலேயே கேட்டு தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். ஏனென்றால் கடந்த காலத்தில் அவனது வாழ்க்கையில் நடந்து முடிந்த அந்த ஒரு கசப்பான நிச்சயதார்த்த முறிவு சம்பவத்திற்கு பிறகு இந்த முறை தன் வாழ்க்கையிலும் சரி, தன் வாழ்க்கை துணையாக வரப்போகும் அந்த பெண்ணின் வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு கட்டாயமோ அல்லது தவறான புரிதலோ ஒரு சதவீதம் கூட நடந்துவிடக் கூடாது என்பதில் வெற்றி செல்வன் அத்தனை எச்சரிக்கையாகவும் நியாயமாகவும் இருந்தான். அதனால்தான் அன்று மதிய வேளையில் தன் அலுவலக அறையில் அமர்ந்திருந்த வெற்றி செல்வன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். இனிமேலும் மனசுக்குள்ளேயே போட்டு தவிக்க கூடாதுடா வெற்றி. நேரா ராகவன் மாமா வீட்டுக்கு போய் வைஷ்ணவி கிட்ட தனியா பேசி அவளோட மனசை தெரிஞ்சுக்கணும் என்று முடிவெடுத்த அடுத்த நொடியே தன் கருப்பு நிற புல்லட் பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான். அதே நேரத்தில் ராகவன் மாமாவின் வீட்டில் ராகவன், மீனாட்சி, கீர்த்தி என அனைவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்காக சென்றிருந்தார்கள். செழியன் தன் வயல்வெளி வேலைகளை பார்ப்பதற்காக வெளியே போயிருந்தான். அந்த பெரிய வீட்டில் வைஷ்ணவி மட்டுமே தனிமையில் இருந்தாள். வரவேற்பறை ஹாலில் அமர்ந்து புத்தகத்தை திறந்து கையில் பிடித்திருந்தாலும் அவள் அதில் உள்ள ஒரு வரி பாடத்தை கூட வாசிக்கவில்லை. அவளது சிந்தனை முழுவதும் வெற்றி செல்வனின் முகத்தை பற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வீட்டின் வெளிவாசலில் ஒரு கருப்பு நிற புல்லட் பைக் சத்தத்தோடு வந்து நின்ற ஓசை கேட்டது. அந்த தனித்துவமான பைக் இன்ஜின் சத்தம் அவளது காதில் விழுந்த அந்த கணமே வைஷ்ணவியின் மென்மையான இதயம் ஒரு நொடி துடிப்பதை தவறவிட்டது போல தடதடவென அதிவேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஏனோ அவளுக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் அந்த வாசலில் வந்து நின்ற வண்டி வேறு யாரோடதையும் அல்ல, வெற்றி செல்வனின் வண்டிதான் என்பது அவளது உள்ளுணர்வுக்கு உடனே அப்பட்டமாக தோன்றியது. தன் நெஞ்சில் கையை வைத்து, இல்லை இருக்காது, இந்த மதிய நேரத்துல அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு என்று அவளது மனசாட்சி எச்சரித்தது. ஆனால் அடுத்த நொடியே வீட்டின் நிலைப்படியை கடந்து அவனது ஆழமான குரல் வீடெங்கும் ஒலித்தது. அத்தை, மாமா, வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா என்று அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்தான் வெற்றி செல்வன். அவனது அந்த குரலை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவியின் உதடுகளில் அவளுக்கே தெரியாமல் தானாகவே ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது. அடடா, நான் மனசுக்குள்ள நினைச்சது பொய்யாவே இல்லை போலையே என்று தனக்குத்தானே சொல்லி மெதுவாக சிரித்து கொண்டாள். வெற்றி செல்வன் வரவேற்பறைக்கு வந்து நின்றான். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது.
அவனது அழைப்பிற்கு எந்த ஒரு பெரியவர்களின் குரலும் பதிலாக வரவில்லை. அவன் லேசான குழப்பத்தோடு வீட்டின் நாலாபுறமும் தன் பார்வையை செலுத்தினான். அப்பொழுதுதான் ஹாலின் ஓரத்தில் இருந்த நாற்காலியில் இருந்து மெதுவாக எழுந்து தன் பாவாடை தாவாணியை சரி செய்தபடியே அவன் முன் வந்து நின்றாள் வைஷ்ணவி. அந்த ஒற்றை வினாடி இருவருடைய ஆழமான பார்வைகளும் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி நேருக்கு நேராக அழுத்தமாக மோதிக்கொண்டன. அவனது பார்வையை கண்டதும் வைஷ்ணவியின் கன்னங்கள் லேசாக சிவந்தன. தன் பதற்றத்தை மறைத்துக் கொண்டு, "வாங்க வெற்றி செல்வன், அப்பா அம்மா எல்லாரும் பக்கத்து ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. செழியனன்னா வயல் வேலையை பார்க்க போயிருக்கான்" என்று விவரத்தை சொன்னாள். வெற்றி செல்வன் தன் நடையை உடனே நிறுத்தி அமைதியாக நின்றான். அவனது முகத்தில் ஒரு சிறிய தயக்கமும் தர்வ சங்கடமும் தோன்றியது. வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாத இந்த நேரத்தில் உள்ளே வரலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பது அவனது முக அசைவிலேயே தெளிவாக தெரிந்தது. அவனது அந்த நல்ல பண்பையும் தயக்கத்தையும் நொடியில் புரிந்து கொண்ட வைஷ்ணவி தன் உதடுகளில் புன்னகையை வரவழைத்து, "வாங்க, வாசலே நின்னுகிட்டு ஏன் தயங்குறீங்க? உள்ள வந்து சோஃபால உட்காருங்க" என்று உரிமையோடு அழைத்தாள். அவள் அவ்வளவு மரியாதையாக அழைத்த பிறகு வெற்றி மெதுவான எட்டுக்களை எடுத்து வைத்து வந்து அங்கிருந்த மரசோபாவில் அமர்ந்தான். வைஷ்ணவி அவனை பார்த்து, "உங்களுக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு வரட்டுமா இல்ல ஜூஸா?" என்று கேட்டாள். வெற்றி தன் கையை உயர்த்தி, "இல்லைங்க வைஷ்ணவி, எனக்கு இப்போதைக்கு காஃபி ஜூஸ் எதுவும் வேண்டாம். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி மட்டும் இருந்தா கொடுங்க" என்றான். "சரிங்க, இதோ எடுத்துட்டு வரேன்" என்று சொல்லிவிட்டு வைஷ்ணவி சமையலறைக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து அவன் அருகே நீட்டினாள். வெற்றி செல்வன் அந்த தண்ணீர் டம்ளரை வாங்குவதற்காக தன் கையை நீட்டிய போது அவர்களது விரல்கள் எதிர்பாராத விதமாக மிகவும் மென்மையாக ஒன்றோடொன்று லேசாக உரசிக்கொண்டன. அந்த திடீர் தீண்டலில் இருவரின் உடம்பிலும் உச்சி முதல் பாதம் வரை ஒரு விசித்திரமான சுகமான மின்சார அதிர்வு பாய்ந்தது. இருவருமே எந்த ஒரு வார்த்தையையும் உடனடியாக பேசவில்லை என்றாலும் அந்த ஒற்றை வினாடி தீண்டலின் ஆழமான உணர்வை இருவருமே தங்களின் இதயங்களால் மிக அழுத்தமாக உணர்ந்து கொண்டார்கள். வெற்றி செல்வன் தண்ணீரை முழுமையாக குடித்து முடித்துவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்தான். சில நீண்ட வினாடிகள் வரவேற்பறையில் ஒரு கனத்த அமைதியான மௌனம் நிலவியது. பிறகு வெற்றி தன் பார்வையை நேராக உயர்த்தி வைஷ்ணவியின் கண்களை ஆழமாக பார்த்து பேசத் தொடங்கினான். "வைஷ்ணவி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெளிவா பேசணும்னு தான் இங்க வந்தேன்." வைஷு தன் புருவங்களை லேசாக சுருக்கி, "சொல்லுங்க வெற்றி செல்வன், என்ன விஷயம்?" என்று கேட்க, வெற்றி ஒரு நீண்ட ஆழமான மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு தன் மனதில் இருப்பதை அவளிடம் பேசினான். "வைஷ்ணவி, எனக்கு சுத்தி வளைச்சி பூசி மொழிகி பேச தெரியாதுங்க. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு உண்மையிலேயே முழு சம்மதம் தானா?" அந்த கேள்வியை கேட்ட அடுத்த நொடியில் வைஷ்ணவி அவனை வியப்போடு உற்று பார்த்தாள். வெற்றி செல்வன் தன் கம்பீரமான குரலில் தொடர்ந்தான். "அன்னைக்கு ஊர் பெரியவங்க எல்லாரும் வந்து கேட்டப்போ நீங்க உங்க குடும்பத்துக்காக அமைதியா சம்மதம் சொன்னீங்க. ஆனா அது உங்க மனசார விரும்பி எடுத்த முடிவா, இல்ல உங்க அப்பா அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக எடுத்த முடிவான்னு நான் உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் வைஷ்ணவி. ஏன்னா ஏற்கனவே என் வாழ்க்கையில ஒரு முறை நிச்சயதார்த்தத்துல ஒரு பெரிய கசப்பான அனுபவம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முறை யாருடைய வாழ்க்கையும் வீணாக்கிறத நான் விரும்பல. அதனால தான் கேட்குறேன். உங்க மனசுல என்ன உண்மை இருக்கோ அதை எந்த ஒரு பயமும் தயக்கமும் இல்லாம என்கிட்ட ஓப்பனா சொல்லிடுங்க" என்று தன் மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டி முடித்தான் வெற்றி செல்வன். அவன் பேசி முடித்ததும் அந்த வரவேற்பறையில் சில வினாடிகள் அமைதி நிலவியது. வைஷ்ணவி அவனது முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். பிறகு அவளது உதடுகளில் ஒரு அழகான சிரிப்பு மலர்ந்தது. "ஏங்க வெற்றி, ஏன் இப்படியெல்லாம் தேவையில்லாம யோசிச்சு பேசுறீங்க?" என்று கேட்டாள். வெற்றி செல்வன் அமைதியாக அவளது முகத்தையே பார்த்தான். வைஷ்ணவி தன் குரலை மென்மையாக்கி, "இங்க பாருங்க வெற்றி, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு அவ்வளோ பெரியவங்க முன்னாடியும் எங்க அப்பா அம்மா அண்ணன் முன்னாடியும் நான் அமைதியா சம்மதம் சொல்லியிருப்பேனாங்க. என்னை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. எனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் நான் என் வாழ்க்கையில ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதங்க" என்று வெட்கத்தோடும் உறுதியோடும் தெளிவாக சொன்னாள் வைஷ்ணவி.
அவளது பவள உதடுகளிலிருந்து வந்த அந்த தெளிவான வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வெற்றி செல்வனின் நெஞ்சில் இத்தனை நாட்களாக அடைத்து கிடந்த ஒரு மாபெரும் இமயமலை பாரம் ஒரே நொடியில் இறங்கி பனியாக உருங்கி போனது. அவனது உதடுகளில் அறியாமலேயே ஒரு மாபெரும் பூரிப்பான புன்னகை மலர அவன் தன் இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்து நின்றான். வைஷ்ணவி புரியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அடுத்த நொடியில் வெற்றி தன் கம்பீரமான எட்டுக்களை எடுத்து வைத்து வைஷ்ணவிக்கு மிக மிக அருகில் வந்து நின்றான். அவர்களது உடல்களுக்கு இடையே வெறும் சில அங்குல இடைவெளி மட்டுமே இருந்தது. அவளது நெற்றி முடிகள் அவனது மூச்சுக்காற்றில் லேசாக அசைந்தன. அதில் அவளது மூச்சே ஒரு நொடி நின்று போனது போல சிலிர்த்தாள். வெற்றி அவளது கண்களை மிக நெருக்கமாக பார்த்து மெதுவான குரலில் கேட்டான். உண்மையாவா வைஷ்ணவி என்றதும் வைஷு வெட்கத்தில் தடுமாறி, என்ன கேக்குறீங்க நீங்க என்றாள். நீ இப்போ சொன்னது உண்மையிலேயே உன் மனசார சொன்ன வார்த்தை தானா? இதுக்கு மேல எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் வராதுல்ல? நிச்சயமா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல என்று ஒரு சின்ன குழந்தையைப் போல ஆசையோடும் தவிப்போடும் உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டான். அவனது குரலில் தெரிந்த அந்த உன்னதமான நேர்மையும் தன் மீது அவன் வைத்திருக்கும் அந்த அளவற்ற மரியாதையும் வைஷ்ணவியை அளவற்ற ஆச்சரியத்திலும் காதலிலும் ஆழ்த்தியது. இந்த வீரனூர் கிராமமே அஞ்சு நடுங்கும், ஊரே மதிக்கின்ற அந்த கம்பீரமான வெற்றி செல்வன் தன் முன்னே ஒரு அப்பாவி குழந்தையைப் போல நின்று இப்படி தன் காதலை உறுதிப்படுத்தி கேட்கிறான் என்பதை நினைத்தபோது அவளது இதயம் அவன் மீது முழுமையாக சாய்ந்து விட்டது. அவள் கலகலவென சிரித்துவிட்டு, அட என்னங்க நீங்க, இவ்வளோ தூரம் பயந்து தவிக்கிற அளவுக்கு நான் என்னங்க பண்ணிட்டேன் என்று செல்லமாக கேட்டாள். வெற்றி தன் மீசையை வருடியவன், அது எனக்கு தெரியல வைஷ்ணவி. ஆனா உன் வாயால இதை ஒரு முறை உறுதிப்படுத்திக்கணும்னு என் மனசு தவிச்சுது என்றான். வைஷ்ணவி தன் அழகிய கண்களால் அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்து, நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க வெற்றி செல்வன். நிச்சயமா நம்ம கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமும் வரவே வராது என்று தீர்க்கமாக வாக்களித்தாள். அவள் சொன்ன அந்த பொன்னான வார்த்தைகள் வெற்றி செல்வனின் இதயத்தில் தேனாக பாய்ந்து இறங்கின. பல நாட்களாக அவனது மனதை வாட்டிக் கொண்டிருந்த அத்தனை சந்தேகங்களும் குழப்பங்களும் ஒரே நொடியில் காற்றில் கரைந்து போயின. அவன் நீண்ட ஒரு ஆழமான நிம்மதி பெருமூச்சை வெளிவிட்டான். அப்பாடா! இத உன் வாயால நேரடியா கேட்டு உறுதிப்படுத்திக்கணும்னு தான் நான் இவ்ளோ அவசரமா கிளம்பி வந்தேன் வைஷ்ணவி. இப்போ என் மனசு ரொம்ப ரொம்ப லேசாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க என்று மனதார சிரித்தான். இனிமேல் எந்த தயக்கமும் இல்லாம மேற்கொண்டு நிச்சயதார்த்த வேலைகளை நாம தைரியமா பார்க்கலாம் என்றான். வைஷ்ணவியும் தன் கன்னங்கள் சிவக்க, சரிங்க, அதுக்காகத்தான் இவ்ளோ மதிய வெயில்ல பதற்றமா ஓடி வந்தீங்களாக்கும் என்று குறும்பாக கலாய்த்தாள். வெற்றி லேசாக சிரித்து, ஆமாங்க, இது நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான விஷயம். எனக்கு இது ரொம்ப முக்கியம் என்றான். பிறகு, சரிங்க வைஷ்ணவி, அப்ப நான் கிளம்புறேன். அத்தை மாமாவும் செழியனும் வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு விடை பெற்றான். அவனோடு சேர்ந்து வைஷ்ணவியும் வீட்டின் வாசல் வரை நடந்து வந்தாள். வெற்றி செல்வன் தன் புல்லட் பைக்கில் ஏறி அமர்வதற்கு முன்பு ஒரு முறை திரும்பி வாசலை பார்த்தான். அங்கே வாசற்படியில் நின்று கொண்டு மெல்லிய காற்றில் கூந்தல் கற்றைகள் முகட்டில் ஆட தன் பவள உதடுகளில் பேரழகான புன்னகையோடு அவனை வழி அனுப்பி கொண்டிருந்தாள் வைஷ்ணவி.